இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். அப்படியாய் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு பக்தன் அழகாக இங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது. அவர் யாருன்னு பார்த்தா தாவீது தான். சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எப்போவுமே கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு நன்மை வரும்போது மட்டும்தான் கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்கிறவங்களா இருக்கிறோம். அப்படி அல்ல, எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். துன்பம் வந்தாலும் நம்ம துதிக்கணும், இன்பம் வந்தாலும் நம்ம துதிக்கணும். அந்த வசனம் சொல்லுது, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கப்படும் பொழுது அவர் ஆனந்தம் கொள்ளுவார். என் மகள் எனக்காக என்ன பண்ணுறேன், இவ்வளோ துக்கம் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, எனக்காக அவங்க துதித்து கொண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அவர் இறங்கி அற்புதம் செய்யவார். நாம் அப்படி அல்ல, எதனா துக்கம் வந்துச்சுன்னா, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன் ஆண்டவரே இந்த மாதிரிலாம் எனக்கு அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம அவரை கேள்வி கேட்குங்களா நம்ம மாறுறோம். ஆனால் இங்கே பாருங்கள், தாவீது அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லி பார்க்கும் பொழுது துரத்தி விடப்பட்ட நிலைமையில் அவங்க பாடின சங்கீதம் தான் இங்கே இருக்குது. அபிமெலேக்கு முன்பாக துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க முடியுது. வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் தாவீது. அவருக்கு ஒரு ஆபத்து, ஒரு துக்கம் வந்த நிலைமையில் அவர் பாடுறார், நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். எனக்கு வெற்றி வந்தாலும் நான் துதிப்பேன், தோல்வி வந்தாலும் துதிப்பேன், எனக்கு எது வந்தாலும் நான் துதிப்பேன். ஏன்னா கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படணும். நம்ம தோற்று போயிட்டோமா, பரவாயில்ல, கர்த்தர் இதை காட்டிலும் நன்மையாக நமக்கு கொடுப்பார். ஒருவேளை நமக்கு நம்ம நினச்சதுக்கு நடக்காமல் போச்சா, சந்தோஷப்படுங்க. இது நடப்பது இதை காட்டிலும் மேலானது நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தரை எக்காலத்திலும் நம்ம ஸ்தோத்தரிப்போம். அவருடைய துதி நம்முடைய வாயில் எப்போவுமே இருக்கட்டும். இதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரை. நாங்கள் தோல்வியாகும் போது சோர்ந்து போகிறோம், ஜெயம் வரும்போது உம்மை துதிக்கிறோம். எங்களை மன்னிச்சு ஆண்டவரை, இனிமேல் எப்பொழுதும் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து உம்மை துதிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, நடத்தி பாதுகாத்து கொள்வோம். ஆமென்.